பிரைஸ்தலாட் நல்லா எப்படி இருக்கீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் பல. இந்த நாளிலும் கூட நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தில் 8வது வசனம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். நீதிமான்களுக்கு எந்த துன்பம் துயரம் வந்தாலும் அவர்களை தேவன் பாதுகாத்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீதிமானுக்கு அநேக துன்பம் வந்தாலும் எல்லா துன்பத்திலிருந்து இக்கல்லது விடுதலை தரக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம தேவனை மட்டும் நம்ம இருந்தால் போதும். தேவன் எல்லா பெரிய காரியங்களும் செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய கட்டம் இருந்தாலும் சூழல் பூமியில் எதுவுமே இல்லைன்னா பெரிய பஞ்சம் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, அதிலிருந்து காப்பாற்று வழிநடத்தக்கூடிய நம்முடைய தேவன் தான் இருக்கிறார். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பூமி அதிர்ச்சி வரும், எல்லாரும் சில பார்த்தீங்கன்னா சில இடத்துல அமெரிக்காவில் ஒரு பூமி அதிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடும் எழுந்துட்டு நம்ம எல்லாம் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனால் ஒருத்தர் நீதிமானுடைய வீடு மட்டும் பார்த்தா காம்பவுண்ட் முதற்கொண்டு எல்லாம் மரத்தில் இருக்குது, ஆனால் எரியாமல் பாதுகாத்து வழிநடத்துகிறார். தேவன் அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதே போல் ஒரு இடத்துல ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நீதிமானாக இருந்தாங்க. மரம் வெட்டி பிழைச்சிட்டாங்க. அங்கே காட்டு போய் மரம் வெட்டுறது அன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேணுங்கிற செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா வாழ்ந்துட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்த காடு முழுவதுமே எரிஞ்சு போச்சு, உரமே எரிஞ்சு போச்சு, ஒன்றும் வாழ்க்கைக்கு ஒன்றும் இல்லை, மரமே இல்லை, எதுவும் இல்லை. அப்போ மறுபடியும் என்ன பண்ண முடியும்? அவங்க அதுதான் பிழைப்பு உங்களுக்கு. இன்னைக்கு விற்றா தான் சாப்பாடு, அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்களா, மறுபடிங்க சரி இனி முடியாது, இனி இந்த ஊரில் பிழைக்க முடியாது அப்படின்னு என்ன ஒரு ஆள் என்ன விட்டார், நான் வேறு ஊருக்கு போகிறப்ப நான் வேறு ஊருக்கு போய் எப்படி பிழைச்சிக்கிறேன். இன்னொருத்தர் இல்லை, நான் இங்கேயே இருக்கேன், தேவன் எனக்கு இந்த ஊருக்கு ஆசீர்வதிக்கிறாரு, இங்கேயே இருக்கப்பறம் என்னை வாழ வைக்கக்கூடிய தேவன் நம்முடைய என்னுடைய தேவன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருந்தாராம். 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. அப்போ அந்த காடை போய் பார்க்க போனாராம். போய் பார்த்தா மரம் எல்லாம் கருகி போச்சு, எல்லாமே கருகி அப்படியே கறிக்கட்டையாக இருக்காமா. என்னடா பண்ணுறது, எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினச்சாங்க. சரி இதுன்னு அதை கொஞ்சம் கறிக்கட்டை எடுத்துகிட்டு வந்தாராம். அது நெருப்பத்தை வச்சாராம். நெருப்பத்தை நல்லா தகதகன்னு நல்லா அனல் கிடைச்சாமா. பார்த்தா வீடே சூடாகிட்டு, பனி காலத்தில் நல்ல சூடாக நல்லா இருந்தாமா. அப்போ அதில் சாப்பாடு செஞ்சு பார்த்தாராம். சாப்பாடு நல்லா வந்துதான். அப்போ யோசிச்சாராம், சரி இது நல்லா இருக்குது, இந்த கறியை விற்றோம்னா காசு கிடைக்கும் சொல்லி என்ன பண்ணுறாங்க, காட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் ஒவ்வொரு நாளாக ஒரு சாக்கில் கறி எடுத்து வந்து கொடுப்பாராம். கறி கொண்டு வந்து அப்படியே விற்பாராம். எல்லாம் வாங்குவாங்க. வாங்கி பார்த்துட்டு அப்படியே நல்லா இருக்குது, அது விறகு இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். அப்போ யாருமே போட்டிக்கிட்டே இவன் தினமும் 2 மூட்டை எடுத்து போகணும்னா 3 மூட்டை எடுத்து போகணும்னா நல்லா வீட்டு பெரிய பணக்காரன் ஆகிட்டானாம். அப்போ இன்னொரு நாள் ஒரு நாள் வெளியில் போனாள், பயங்கர பசி பஞ்சத்தில் வந்தானா. எப்படா இருக்க நீ அப்படின்னாப்பா. அப்போ சொன்னார், ஆண்டு என்னைய கைவிடவில்லை, எனக்கு நல்ல ஆகாசம் கொடுத்தாரு, நல்ல தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன கேட்டா, அப்படி சொன்னான், எரிஞ்சு போச்சு நீ போயிட்டேன், ஆனால் நான் என் தேவன் மேலே நம்பிக்கை வச்சுருந்தேன், நான் ஒன்று இந்த தொழில் செய்யலான்னு சொல்லி கறியை விற்று இப்போ பார்த்து எவ்வளோ பணக்காரன் இருக்கேன், வாடா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யலான்னு 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்களாம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, நீதிவான ஒரு நாள் கைவிடவே மாட்டார், எப்பொழுதும் நம்ம கூட இருக்கிறார், நம்ம பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளோ துன்பம் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான காரியங்கள் இருந்தாலும் சரி. ஒரு இடத்துல பார்த்தா ஒரு மிஷினரி ஒளிஞ்செய்ச்சிட்டு போனாங்களாம், ஒளிஞ்செய்ச்சிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு இருக்கிற பார்த்து காடு, பயங்கரமான காடு. அப்போ அங்கே எப்படி போக முடியும், பெரிய ஆறு வேறு குறுக்கு வந்துட்டான், ஆற்றை கடந்து தான் போகணும், நம்ம வீட்டுக்கு போகணும், சொந்த வீட்டுக்கு போகணும், என்ன பண்ணுறது அப்படி பார்த்து யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்பா என்ன பண்ணுறாருங்களா, அப்படியே சரி அப்படியே எப்படி ஆற்றை கடந்து போயிடலாம் அப்படின்னு ஜீப்பில் போனாராம். பாதியில் போனோன்னு ஜீப் நின்று ஆஃப் ஆகிட்டு, என்ன பண்ணுறது, யாருமே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ பார்த்தா கரையில் ஒருத்தர் மாடை கழுவிட்டு இருந்தாராம். பார்த்து அது பெரியவர் கூப்பிட்டாங்க, பெரியவர் வாங்க வந்து கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணாராம், நேராக தள்ளி கொண்டு கரையை காந்துட்டு சரி பார்த்தா ஆளே வேணும், என்னது யாருன்னு. அப்போ சொன்னார், ஆண்டவர் இக்கட்டான சூழ்நிலையும் கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு தூது அனுப்பியிருக்கிறாரு, அவரை காப்பாற்றினார் அப்படின்னு. அப்போ தேவன் நம்மளை எவ்வளோ சூழ்நிலை எவ்வளோ கஷ்டமான காரியம் இருந்தாலும் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ இக்கட்டான சூழ்நிலை சிறு பிள்ளை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, படிக்கிற எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் நம்ம படிக்கிறப்பா ஆண்டவரே எனக்கு தெரியல, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லித்தாங்க, கேளுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித்தார், கூட இருப்பார், கூட இருந்து உங்களுக்கு சொல்லி தருவார்.
நல்ல ஞானத்தை கொடுப்பார். அப்போ நம்ம கேட்கணும். எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை யாரும் கைவிட மாட்டார். ஆண்டவர் கைவிடாமல் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சிறு பிள்ளைகளை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து சகல நன்மையால் உங்களை நிரப்பி வழிநடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ்.